என்னடா படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமாம் கைஸ், இப்போ தான் ரீசெண்டாக அது ஒடிசி படத்துக்கு போனோம். படம் நல்லா தான் இருக்குது. அட்வென்ச்சர், த்ரில்லர், ட்ராமா எல்லாமே கலந்து படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் படம் நல்லா கீப்பிட்டப்பாக போய் நினச்சி படம். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல சீன் லேக் ஆகிடுற மாரி இருக்குது. கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, போர் முடிச்சுட்டு வரும்போது என்னென்ன நடக்குது, அட்வென்ச்சர் அவங்க சாப்பாடு தேடி போவாங்க. சாப்பாடு தேடி போகிற இடத்துல என்னென்ன நடக்குது, சீன்ஸு எல்லாம் சீன் பை சீனாக நல்லா தான் எடுத்து வச்சுருக்காங்க. மான்ஸ்டரு, அம்மைய, ஜெயிண்ட்டு எல்லாருமே வர மாதிரி போட்டிருக்காங்க சீன் பை சீனு. அதில் வர கிராஃபிக்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்குது படத்தில். ஆனால் என்னென்ன பிரச்சனை, நம்மளுக்கு ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்காம வரதுனால படம் ஒன்றும் புரியல. ஃப்ரெண்டுங்கிட்ட தான் நாங்களே கேட்டுருந்தோம், என்னடா என்ன அத்தின்னா என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு நாங்கள் கேட்டுருந்தா இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்ட் மோஸ்ட்லி பார்த்துட்டு போவாங்க எல்லாரும், அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டே புரியும். படம் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாப்கார்ன் ரேட்டு தான் அதிகமாகிடுச்சு. படத்துக்கு போன ரேட்டோட பாப்கார்ன் ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. 10ல் டிக்கெட் ரேட்டே 150 ரூபா தான்டா. ஆனால் பாப்கார்ன் ரேட்டு 180 ரூபா, 190 ரூபா, 300 ரூபா. சொல்ல முடியாத அளவு வைக்கிறீங்கடா டே பாப்கார்ன் ரேட்டை. நாங்களாம் பாப்கார்ன் சாப்பிடுவோம் ஆனாவா அவ்வளோ ரேட்டு போட்டு விற்கிறாங்க தேட்டரில். உங்களுக்கு படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. டாட்டா, பை பை, see you.